தவேக தலைவர் விஜயனுடைய வில்லிவாக்க பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நான் மீண்டும் இன்னொரு நாள் வருகிறேன் என்று விஜய் அவர்களே அறிவித்திருக்கிறார். வில்லிவாக்கத்திற்கு விஜய் வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா கொளத்தூர்லேயே அவருடைய வாகனம் சிக்கி கொண்டிருந்ததை நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். தொடர்ந்து அங்க தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களினுடைய வரவேற்பு அங்க வாகனத்தை சூழ்ந்து கொண்டிருந்ததுனால அங்க கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்துச்சு. அதனால தொடர்ந்து இப்போ அடுத்த கட்டமாக அவர் வில்லிவாக்கம் போக இருந்த இந்த பிரச்சாரம் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கு. தவேக தலைவர் விஜயனுடைய வாகனம் வடபழனி நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுதே இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. விஜயனுடைய வரவேற்பால வில்லிவாக்க மக்கள் காத்துட்டு இருந்த நிலையில இப்ப இந்த பிரச்சாரம் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கு. விவரங்களோட தொடர்ந்து மணிகண்டனும் இணைஞ்சிருக்காரு. மணிகண்டன், ஏற்கனவே 5 இடம் அப்படின்னு சொல்லி 4 ஆச்சு. இப்ப வில்லிவாக்கத்தையும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லப்படுது தவேக கட்சி சார்பா? நிலவரம் என்ன? தமிழக வெற்றி கழகம் சார்பில் குறிப்பிட்ட இடங்களில் பரப்புரை மேற்கொள்வதற்கு அனுமதி கேட்கப்பட்டு இன்றைய தினம் பரப்புரை மேற்கொள்வதற்கு 3 இடங்கள்ல அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம் ஆகிய இடங்கள்ல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார் என்பது செய்தியாக இருந்தது. இந்த நிலையில அவர் குறிப்பிட்ட பெரம்பூர் பகுதிக்கு திட்டமிட்ட நேரத்திற்கு வந்தடைந்தார். பெரம்பூர்ல இருந்து இந்த கொளத்தூர் பகுதிக்கு வரக்கூடிய நேரம் மட்டும் 2 to 3 மணி நேரம் வரை காத்திருக்க வேண்டிய சூழல் அதிகமா இருந்தது. அது மட்டுமல்லாமல் கொளத்தூர் தொகுதியில பேசும்போது அதிக அளவுல கூட்டம் கூடியதன் காரணமாக 2 to 3 நிமிடங்களுக்குள்ளேயே உரையை முடித்துக் கொண்டார் விஜய். அதனைத் தொடர்ந்து வில்லிவாக்கத்துல மதியம் 2 மணியிலிருந்தே பொதுமக்கள் வர தொடங்கி தற்போது அடுத்த வில்லிவாக்கத்தை நோக்கி வாகனம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில வில்லிவாக்கத்தை கடந்து பாடி கோயம்பேட்டை கடந்து வடபழனிய அவரது வாகனம் கடந்து விட்டது. இது குறித்து கேட்கும் போது அவர் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு திடீரென இல்லம் திரும்பியதாக தெரிகிறது. அவருடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கு என்ன காரணம் என்பது இதுவரையில தெரியல. ஆனால் இப்போதைக்கு முதல் நாள் பிரச்சாரம் என்பது நிறைவடைந்திருப்பதாக தெரிகிறோம். காரணங்கள் குறித்து விரைவில் தெரிய வரும் என எதிர்பார்க்கிறோம். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். ஆரம்பத்தில் 5 இருந்துச்சு, அதுக்கப்புறமா 4 இடமா மாறி இப்ப பெரம்பூர்ல ஆரம்பிச்சு கொளத்தூரோட நின்றுருக்கு இன்றைய பிரச்சாரம். அடுத்தபடியா போக இருந்த வில்லிவாக்கம், அண்ணா நகர் பிரச்சாரத்தை ரத்து செஞ்சிருக்காங்க. இதனுடைய முக்கிய செய்திகளையும் விவரங்களையும் நாம கேட்டு பெற்றோம். தவேக தலைவர் விஜயனுடைய வில்லிவாக்கம் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து அண்ணா நகர் பகுதியில் நடைபெற இருந்த பிரச்சாரமும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தபடியா பெரம்பூர்ல இருந்து அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருந்தாரு. அடுத்து கொளத்தூர் தொகுதிக்கு போயிருந்தப்ப கொளத்தூர் தொகுதியில தொண்டர்களுடைய வரவேற்பும் நிர்வாகிகளும் அங்க வாகனத்தை சூழ்ந்துக்கிட்டாங்க. பிரச்சாரம் முடிஞ்சு அந்த வாகனம் கொளத்தூர்ல இருந்து வெளியே வர்றதுக்கே நீண்ட நேரம் எடுத்துக்கிட்டு அங்க சரியான பாதுகாப்பு வழங்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கூட முன் வச்சிருந்தாங்க. நிர்வாகிகள் அவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வந்ததையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்ப காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். அவருடைய வாகனம் தற்பொழுது பிரச்சாரத்தை ரத்து செஞ்சுட்டு ரிட்டர்ன் ஆகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இப்ப அடுத்தபடியா அவர் திரும்ப இல்லத்துக்கு தான் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு என்னுடைய செய்தியாளர் கூட சொல்லியிருந்தாங்க. 4 இடங்கள் இப்ப 2 இடங்களா மாறி இருக்கு. அடுத்த இடங்கள்ல நான் கூடிய சீக்கிரம் வருவேன் அப்படின்னு விஜய் தரப்புல இருந்து அறிவிப்பும் சொல்லப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இன்னைக்கு நடக்க இருந்த மற்ற 2 இடங்களுக்கான இந்த பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. வில்லிவாக்கம் தொகுதியில அங்க மக்கள் ஆரவாரத்தோட காத்திருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருந்தோம் காலையில. ஆனா இப்ப இந்த நிலையில இந்த 2 இடங்கள்ல பிரச்சாரத்தை ரத்து செஞ்சிருக்காங்க. அங்க இந்த மக்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை ஒரு பக்கம் நம்ம பார்க்கிறோம். இது அநேகமா கொளத்தூர் தொகுதி அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கிறது விஜயனுடைய அந்த வாகனம் ரிட்டன் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போறதை நம்ம பார்க்கிறோம். கொளத்தூர்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு ரிட்டன் அந்த வாகனம் போயிட்டு இருக்கு. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.